Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 9 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து கேரட் எடுக்கிறோம். இதுவும் இந்த ஏன்டா பிகாக்ஸ் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபார்ச்சூன் பிகாக்ஸு வித் மெண்டிங் வேறு போட்டிருக்கோம்ல. ஆனால் இதில் எஸ்பி கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. பட் கேரட் கிடச்சிருக்கு, நிறையா தான் கிடச்சிருக்கு. போட்டு காய்ஸ் நம்ம வச்சது வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் கேரட் தான். நம்ம கிடச்சிருக்கிறது மொத்தம் 7 ஸ்டாக் ஆஃப் கேரட்டு. 7 ஸ்டாக் இல்லை, 6 ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வேறு இங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் டைமண்ட் பிகர்ஸு போய் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட போய் மைனிங் கேண்டி மொத்தம் 3 பிகாக்ஸ். ஒன்று வந்து மைனிங் கேண்டி, ஒன்று சும்மா, ஒன்று வந்து ஃபார்ச்சூன், ஒன்று சில்க் டச்சு. ஸோ ஓகே, நானும் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். கடற்கடன்னு மைன் பண்ணுவோம். மைன் பண்ணியிருக்கேன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் டவர் நிறைய தேவைப்படுது. அந்த அதுவும் மாதிரி போன வீடியோவில் பார்ட் 7 நினைக்கிறேன். பார்ட் 7 பார்த்தீங்கன்னா M14 வேரியஸ்னு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் செய்ய சொன்னார். ஸோ அவரோட சொன்னனால நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் செய்யலான்றதுக்காண்டி நானும் இது திங்ஸ் எடுக்கிறேன். சத்தியமாக செய்ய தெரியாது எனக்கு. நான் யூடியூப்லாம் பார்த்து அங்கே அது இதுன்னு செஞ்சு ப்ளஸ் அது பார்த்துட்டேன். செஞ்சுருவோம், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். அது முன்னாடி ஸ்டோனை வந்து நல்லா மைண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டோனை மைண்ட் பண்ணலான்னு பார்த்தா கைஸ் இடையில டைமண்ட் கிடச்சிருச்சு. போடு மாசு கைஸ். 3 தானா இது கைஸ்? சுற்றி பார்ப்போம். 3 தானே ஒன்று. ஸோ தரல. சரி ஓகே கைஸ். ஸோ ஓகே, ஃபார்ச்சூனில் 2 கிடச்சிருக்கு கைஸ். போடு இல்லை 2 கிடச்சிருக்கு கைஸ். போட்டு வேறு மாதிரி கைஸ். 4 இது ஒரே ஊரில் மொத்தம் இப்போ நம்மகிட்ட 8 டைமண்ட் இருக்குது கைஸ். 8 டைமண்ட் இப்படியே வந்துட்டு இருக்கப்போ கைஸ், டைமண்ட் பக்கத்துலேயே சும்மா மைண்ட் பண்ணுறப்ப இந்த ரெட்ஸ்டோன் கிடச்சிச்சு. ஓகே, ரெட்ஸ்டோனை போய் எடுப்போம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா ஒரே ஒரு ரெட்ஸ்டோன் தான் கைஸ் கொடுக்குறாங்க. சார் இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காங்க கைஸ். பட் இட்ஸ் ஓகே, நமக்கு இப்போதைக்கு 4 ரெட்ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளேட்டெல்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக பார்ப்போம் கைஸ். அயன் காயிடுமா கைஸ்? இது என்னமோ இருக்குது கைஸ், பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போம் எத்தனை அயன் கிடச்சிருக்கு சொல்லுங்கள். எடுத்துகிட்டு ஃபார்ச்சூனே உடச்சி பார்ப்போம். என்ன ஒன்று தான் கிடச்சிருக்கு இல்லை கைஸ். பிளாக் ஆஃப் ராயன் கைஸ். அயன் ஃபார்ம் இருக்குனால அயன் ஃபார்ம் பக்கத்தில் கைஸ். நான் ஒன்று கூட சொல்லணும், நம்ம வீடை வந்து காலி பண்ண போகிறோம் கைஸ். வேணா நான் இருக்க வீடு இல்லாமல் மைன்கிராஃப்ட் வீடை காலி பண்ண போகிறோம். ஏன்னா அந்த வீட்டில் எப்படி சொல்கிறது, அந்த வீடு நல்லா தான் இருக்குது. பட் அயன் ஃபார்ம் செஞ்சது ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம அது பக்கத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. வீடை வந்து அயன் ஃபார்ம் பக்கத்தில் கொஞ்சம் நல்லா அயன் ஃபார்ம் பக்கத்தில் சுற்றி நல்லா சரிசமமாக ஆக்கிட்டு கைஸ் மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், நம்ம மைன் பேஸில் வந்து கிராவல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கீழே கிடச்சிச்சுன்னா அதையும் ஒரு 3 ஸ்டாக் இல்லை 4 ஸ்டாக் எடுத்துருவோம். அப்புறம் சாண்டு வந்து எங்கே எடுக்கணும்னா, மானஸ்க்கு வந்து ஃபுல்லாக கான்கிரீட் தான் கட்ட போகிறோம். சாண்டு எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் சொன்னேன் இல்லை, நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைடு போயிருப்போம். அந்த ரைடில் வந்து போகிற வழியில் வந்து நிறையா சாண்ட்ஸ்லாம் கிடச்சி. நான் போகிறப்ப நான் எட்டு போக மாட்டேன். அந்த கைஸ் பிளாக் கிடச்சிருக்கலாம், அதில் வந்து சாண்டு கிடச்சி கைஸ் தான் சொன்னேன் இல்லை, கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கே கிராவலும் கிடச்சிருக்கு. ஓகே, அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது கிராவலு சாண்ட் வந்து போகிற வழியில் கிடச்சிச்சு, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த பார்ட் 10 வந்து மாடர்ன் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து பார்ட் 10 வந்து மாடர்ன் ஹவுஸ் கட்டுறது வீடியோ போடுவோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடவா இல்லை கட்டுறதே வீடியோ போடவா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் நான் கட்டுறத வீடியோ போடுறேன் கைஸ். அப்புறம் மாடர்ன் ஹவுஸ் கட்டினதோட விட்டுருவோமா இல்லை அது போக வேறு ஏதாச்சும் ஃபார்ம் செய்வோமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போ டைமண்ட் பிஎஸில் மைண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்பீடாக மைன் ஆகுது. நமக்கு வர ஃபுட்பால் குறைஞ்சிட்டே இருக்கு கைஸ். அதனால தான் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் செஞ்சுட்ருக்கேன். ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்மில் வந்து ஃபுல்லாக பொட்டேட்டோ வைக்கலான்ருக்கேன். கேரட்டு பொட்டேட்டோ வைப்போம். அது எப்படின்னு நான் அப்புறம் செய்கிறப்ப செஞ்சது நான் போடுறேன். இதுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சளவுக்கு எவ்வளோ ஸ்டோன் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு டைமண்ட் இருக்கான்னு பார்ப்போம். கடைக்காட்டி கிளம்ப வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஆனால் அது ரொம்ப நேரம் எங்கேயும் இருக்க முடியாது.
ஓகேஸ்மா ஓகே நான் அப்படியே மைண்ட் பண்ணிட்டே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டு கிடச்சிச்சு. கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு கைஸ் நமக்கு இப்போ தான் மைனே பண்ணுறோமா. இதுக்கு முன்னாடி நான் லூட்டிங்கில் தான் கோல்டு கிடச்சிச்சு கைஸ். இப்போ தான் மைனே பண்ணுறோம் போல் கோல்டை ஃபஸ்ட் டைம். பட் பரவாயில்ல 11 கோல்டு கிடச்சிருக்கு. இதையும் உருக்கிட்டு கோல்டு வந்து கோல்டு வச்சு நான் அந்த பவர் ரயில் தான் கைஸ் வேணும். ஓகே அது இருக்கட்டும். சொல்லு வேகமாக வெட்டிக்கிட்டே போகிறேன். ஒரு டைமண்ட் தர மாட்டேறாங்க கைஸ். அந்த 3 ஓவர் கட்டினேன் பாருங்கள், அதில் 8 டைமண்ட் தான் கிடச்சி. அதுக்கு அடுத்து டைமண்டையும் காட்ட மாட்டேறாங்க. ஓகே கைஸ் நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். நான் மைண்ட்லேருந்து ஒரு டைமண்ட் கிடைக்கல. ஓகேன்னு பார்த்தா கைஸ் நான் செல்டஸில் வெட்டி பார்த்தேன், கிடைக்கும்னு பார்த்தா நான் எப்படி நினச்சேன்னா அந்த வீட்டாக கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. ஸோ ஓகே அப்படின்னு விட்டேன். இப்போ கேரட்டு கைஸ் நம்ம கேரட்டு ஃபுட் ஃபார்ம் நல்லா பெருசாக பண்ணனால நல்லாவே இதாகுது கைஸ். எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இது கிடைக்கிது. ஸ்டிக்கு ஒன்று தானே, ஒன்று வச்சு நான் என்ன பண்ணேன், ஸ்வீட் எடுத்துருவேன். கடல் தான் கைஸ். நீங்கள் என்ன சொல்லுங்கள். ஆனால் இன்னொன்று ஃபுட் ஃபார்ம் செய்வோம். நான் இப்போதைக்கு ஒன்றா செய்யலான் இருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லிவிட்டேன் பார்த்தியா வைக்க தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், அந்த வில்லேஜர் பீட் அந்த மாதிரி தான் ஒரே ஒரு பிளாக் மட்டும் தண்ணி வச்சுட்டு கீழே அதுக்கு மேலே இந்த கம்போஸ்டர் வச்சுருக்கோம் கைஸ். ஏன்னா அந்த வில்லேஜர் வந்து ஃபார்மிங்கோட ஜாப் எடுக்கிறதுக்காண்டி. இப்போ 4 பிளாக்கு தான் வரும் தண்ணி. 4 பிளாக் மட்டும் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த 4 பிளாக் ஸ்கொயர் இருந்துச்சு கைஸ். ஸ்கொயர் வரட்டும் கைஸ். ஒரு ஃபுல்லான ஸ்கொயர் இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஓகே லாஸ்ட்டு சும்மா 2 ஃபஸ்ட்டு சொல்கிறேன். லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சு காட்டுறேன். ஒரு மாதிரி கரெக்டாக பண்ணுவோம் கைஸ். என் தம்பி வேறு அதுக்குள்ளே இது கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து வுட்டு கலெக்ட் பண்ணுறது அவ்வளோவா சொல்கிறது வுட்டு அவ்வளோ கலெக்ட் பண்ண மாட்டேனா. அதனால் என் தம்பியை கூப்பிட்டு கலெக்ட் பண்ண சொன்னேன், ஹெல்ப் பண்ண ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபார்மு நான் வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என் தம்பி தான் பொருள் எடுத்தேன். இந்த தடவை நான் வந்து இதுக்கு எல்லா பொருள் எடுத்ததுக்கப்புறம் என் தம்பி வேலைக்கே வந்ததுனால இப்போ வுட்டை மட்டும் கலெக்ட் பண்ணேன். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் அவுட் புட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் பார்ப்பேன். நட்டி வச்சு நான் வீடு கட்டணும்னு சொன்னேன். இல்லை மாடர்ன் ஹவுஸ் அதுக்கு வேணா வச்சுக்குவோம். கிராவல் மாடர்ன் ஹவுஸ்க்காண்டி கிராவல் எடுத்தாச்சு. போனும் நம்மகிட்ட இருக்க ஒரு 31 போன் இருக்குது. அடுத்தலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு மாப் ஃபார்ம் செய்யலாம்னு நினைக்கிறேன் கைஸ். மாப் ஃபார்மும் இந்த மாடர்ன் ஹவுஸும். ஓகே கைஸ் இந்த மாதிரி ஒரு 2 செஸ்ட்டை வச்சுட்டிங்களா, அந்த மாதிரி 3 வச்சுட்டிங்கன்னா இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று. இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஃப்ளெக்சர் இருக்கான்ல அவனை உடனும் பிளாக் மட்டும் உடச்சிக்குவோம் உள்ளே விடுறதுக்கு. ஓகே கைஸ் இப்போ வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன் வேலையை பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் இது எல்லாத்தையும் விட்டேன் ஃபஸ்ட்டு கைஸ். ஆனால் பையன் 2 பேர் ப்ரீடிங்க்கு அதனால் ஹார்ட் வந்து நினச்சேன் போட்டில் வந்து உடச்சி விட்டு உடனே உள்ளே போயிட்டேன் கைஸ். அதுக்கு எடுத்து நான் அடிச்சு இல்லைன்னு பார்த்தா அடிச்சடியில் சத்தே போயிட்டாங்க கைஸ். ராத்திரியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வில்லேஜர்ஸையும் பிடிச்சி போட்டு 2 கம்போஸ்டர் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு கைஸ். ஒரு கம்போஸ்டர் வச்சா வேலை எடுக்க மாட்டாங்க கைஸ். 2வது கம்போஸ்டருக்கு தான் வேலை எடுத்தேன். எடுத்துடான்னு சொல்லிட்டு நானும் 2 கம்போஸ்டர் போய் விட்டுட்டேன். இந்த பக்கம் வேணா நம்ம ஃப்ளெக்சர் கரெக்டாக இருக்கலாம். இப்போ வந்து ஃபார்ம் எப்படி இருக்காதுன்னு காட்டுறேன் இருங்க கைஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வளர்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோங்க கைஸ். பார்த்து தெரியும். நம்ம கூட பேசாமல் உள்ளே போய் மைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபுட் ஃபார்ம் வாங்குற மாதிரி தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே கைஸ் நானும் பார்க்குறேன் வரமாட்டேன். அதனால் சும்மா எதுக்கும் ஒரு இடத்துல பெட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டை வச்சுட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் 32 பொட்டேட்டோ வரைக்கும் கரெக்டாக இருக்குது. எப்படின்னா ப்ரீடிங் காண்டி தூக்கி போடுவான் பொட்டேட்டோவை. அப்போ வந்து அது ஹாப்பரில் விழுந்து உள்ளே நமக்கு இந்த கலெக்டிங் சிஸ்டமில் வந்துடும். கலெக்டிங் சிஸ்டமில் கைஸ் அயன் காலத்தில் வந்து இந்த தம்பி செத்துட்டானா. இதுக்கு அயன் காலத்தில் அயன் காலத்தை இது போய் அயன் ஃபார்ம் செஞ்சு நான் செத்துட்டான் சொல்லுங்க. அயன் ஃபார்மில் போய் என் தம்பி ஏஎஃப்கே பண்ண சொன்னேன். ஏஎஃப்கே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான் கைஸ். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் செய்யலான்னு வந்துட்டோம். சரி கேம்ப் ஃபயர் வச்சுட்டு அதோட வீடியோ எண்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதை பற்றி நான் லைக் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கைஸ். நீ சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம். ஓகே கைஸ் பாய், டாட்டா பாய்.